பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யோகி இருந்தார். அவர் பேர் சுனிரா. சப்த ரிஷிகளுக்கு அப்புறம் வந்த அடுத்த தலைமுறை யோகி தான் இந்த சுனிரான்னு நம்பப்படுது. அவர் வாழ்ந்ததும் தவத்தில் இருந்ததும் ஒரு மலை பிரதேசத்தில் தான். இந்த மலை நேபாள் நாட்டில் இருக்கு. சாத்தியமே இல்லாத ஒரு ப்ராஜெக்டை அவர் கையில் எடுத்தார். சுனிரா என்ன உணர்ந்தாருன்னா, மனித இனம் விழிப்புணர்வாக மாறணும்னா பரிபூர்ண ஞானத்தோட ஒரு உயிரை உருவாக்க முடிஞ்சால் அந்த உயிர் இந்த உலகத்துக்கே ஞானம் கொடுத்துரும். ஒரு வகையில் சுனிரா சிவ பாரம்பரியத்திலிருந்து வந்ததால் சிவனை போலவே அந்த உயிரை உருவாக்கணும்னு நினச்சார். திரும்பவும் சிவனை உயிரோடு உருவாக்கணும்னு சுனிராவுக்கு ஆசை. ஏன்னா சிவனை விட பர்ஃபெக்டான குரு யாரும் இல்லை. பல பரிமாணங்களை கொண்டவன். ஒரு குறிப்பிட்ட டீச்சிங்கில் சிவனை அடைக்க முடியாது. சிவனை போல மனித விழிப்புணர்வை, மனித உடலை வேறு யாரால் ஊடுருவி பார்த்துருக்க முடியும்? அதனால் சுனிராவுக்கு அதே மாதிரி ஒரு உயிரை உருவாக்கணும்னு ஏக்கும். அதுக்காக முதல்ல சக்தி உடலை உருவாக்கினார், சிவனை போலவே. அதுக்கப்புறம் சுனிரா என்ன செஞ்சாருன்னா, ஸ்தூல உடலை அந்த சக்தி உடலை சுற்றி கட்டமைச்சு அப்படியே பூமியில் நடமாட விட்டால் அதிகபட்சம் 1000 வருஷமாவது அது ஸ்தூல உடலோட நடமாடுங்கிறதால அதுக்குள்ளே இந்த முழு உலகத்துக்கும் ஞானோதயத்தை வழங்க முடியும்னு சுனிரா நம்பினார். இந்த திட்டத்தை செயல்படுத்த தீவிரமாக வேலை பண்ணார். ஆனால் இதை முடிக்க முடியாமல் இறந்து போயிட்டார். ஆனால் கடந்த 40,000 வருஷமாக இங்கே அங்கேன்னு பல தீவிரமான யோகிகள் அதே சுனிராவோட ப்ராஜெக்டை எடுத்து எப்படியாவது அந்த உயிரை உருவாக்கணும்னு பார்த்தாங்க. அப்படி உருவாக்க போகிற உயிரை மைத்ரேயான்னு சொன்னாங்க. மைத்ரேயான்னா நண்பன் அர்த்தம். அந்த நண்பன் இந்த உலகத்துக்கு வந்தால் எல்லாருக்கும் ஞானம் வழங்கக்கூடிய ஒரு மகா குருவாக தான் இருப்பார். தலைமுறையாக பல யோகிகள் பாதியில் நின்று போன இந்த சுனிராவோட ப்ராஜெக்டை மறுபடியும் கையில் எடுத்து கம்ப்ளீட் பண்ண முயற்சி பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்டை பற்றி எல்லா யோகிகளுக்கும் தெரியும். ஆனால் கடந்த நூற்றாண்டில் தான் இது வெளி உலகத்துக்கு வர ஆரம்பிச்சுது. இது எப்படி பொதுமக்களோட கவனத்துக்கு வந்ததுன்னா, ஒரு கட்டத்தில் தியோசபிஸ்ட்டுங்க இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்தாங்க. அன்னி பெசன்ட், லெட்பீட்டர், அப்புறம் மெடேம் பிளவட்ஸ்கி, இந்த மாதிரி வாயில் நுழையாத பெயர்கள். பிளவட்ஸ்கி தானே? இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டில் வேலை பண்ணாங்க. நாங்கள் கண்டிப்பாக இதை வெற்றிகரமாக முடிப்போம்னு சொன்னாங்க. இதுக்கு தேவையான எல்லா அமானுஷ்ய மர்ம தகவல்களையும் ஒன்றா திரட்டினாங்க. அநேகமாக கடந்த சில நூற்றாண்டுகளில் அவங்க தான் முதல் முறையாக பாரம்பரியமான முறைகளை ஒதுக்கி வச்சுட்டு மாடர்ன் முறையில் இந்த ப்ராஜெக்டை பண்ணணும்னு பார்த்தாங்க. இந்த ப்ராஜெக்டுக்காக சரியான ஒரு உயிரை தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. எப்படியாவது இதை முடிச்சே ஆகணும்னு வெறித்தனமாக வேலை பார்த்தாங்க. ஒரு சில படிகளை வெற்றிகரமாக கடந்தாலும் அவங்களுக்கு இதை எப்படி பண்ணணுங்கிற நாலேஜ் இருந்ததே தவிர அதுக்கான திறமையோ வல்லமையோ அவங்கக்கிட்ட இல்லை. இதுக்கு தேவையான எல்லா தகவல்களும் அவங்கக்கிட்ட இருந்தாலும் இதை எப்படி முடிக்கணுங்கிற வழி நுணுக்கம் தெரியல. தீவிரமாக இதை முடிக்கிற வெறியோட 2 முறை முயற்சி பண்ணியும் அவங்களால அந்த பர்ஃபெக்ட் உயிரை உருவாக்க முடியாமல் தோல்வியில் முடிஞ்சிடுச்சு அவங்க ப்ராஜெக்ட். ஆனால் நம்ம யோகிகள் பாரம்பரிய முறையிலேயே
தொடர்ந்து இதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட கடந்த 2000 வருஷமாக இந்த வைராக்கியமான யோகிகள் பிரம்மாண்டமான முடிக்கவே முடியாமல் போன சுனிராவோட ப்ராஜெக்டை எப்படியாவது முடிக்கணுங்கிற லட்சியத்தோடு இருந்தாங்க. இதே ப்ராஜெக்டை அவங்க வேறு கோணத்துலேருந்து ஒர்க் பண்ணாங்க. இதை எந்த விதத்தில் பண்ணால் வெற்றிகரமாக முடிக்க முடியுங்கிற புரிதல் ரொம்ப ஆழமாக அவங்களுக்குள்ளே இருந்தது. அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் உயிரை மனித வடிவில் உருவாக்குறத விட வேறு ரூபத்தில் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா மனித வடிவில் இதை பண்ண முடியும்னாலும் மனிதனுக்குள்ளே இந்த திறமையும் தகுதியும் இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னா மனித உடலை 1000 வருஷத்துக்கு உறுதியாக பிடிச்சி வைக்க முடியாது. அதனால் லிங்க வடிவத்தில் அந்த உயிரை உருவாக்குறது தான் ஒரே வழி. நம்ம தேசத்தில் பல இடங்களில் இந்த லிங்க வடிவ பர்ஃபெக்ட் உயிரை உருவாக்குற முயற்சி நடந்துருது. கடந்த 2000-3000 வருஷமாக பலவிதமான முறையில் இதை தீவிரமாக முயற்சி பண்ணியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதை முடிக்க முடியாமல் பாதியிலே கைவிடுற மாதிரி ஆயிருக்கு.